குட் மார்னிங். அதாவது நம்மளுக்கு எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லையா? ஸோ நம்ம நிறைய ப்ரேயர் பண்ணும்போது நம்மளுக்கு சில சமயத்தில் தோன்றது உண்டு, நம்ம எவ்வளவோ கேட்குறோம், ஆண்டவனுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியலையே, ஏன் குவைட்டாகவே இருக்கார் அவர். ஸோ இது மாதிரிலாம் சில எண்ணங்கள் மனுஷனுக்கு தோன்றது உண்டு. இதன் அடிப்படையில் நான் பார்க்கும்போது ஒரு வீடியோ பார்த்துட்ருந்தேன். அப்போ அந்த வீடியோவில் ஒருத்தர் கோயிலில் க்ளீன் பண்ணுறவர், அவர் நல்லா க்ளீன் பண்ணுறாரு, வேண்டுறாரு. ஆனால் அவருக்கு எப்போவுமே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. நான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவன்கிட்ட போய் முறையிடுறாரு. அப்போ ஒரு ஆண்டவன் பேசுகிற மாதிரி, அதாவது என்ன அப்படின்னு கேட்டோன்னே, நீ எவ்வளோ நல்லா ஹாப்பியாக இருக்கிற, நான் பாரு எவ்வளோ கஷ்டப்படுறேன், ஒரு நாள் தான் நானாக இருக்க வேண்டியது இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்படியா, அது ரொம்ப கஷ்டமாச்சே, ரொம்ப பொறுமை வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறார். இல்லை, என்னால் முடியும், நான் உன் இடத்துக்கு வரேன், நீ என் இடத்துல இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் பண்ணுறாரு. நம்ம அர்ஜுன் முதல்வன் படத்தில் அர்ஜுன் சொல்கிற மாதிரி, ஒரு நாள் முதல்வன் மாதிரி ஒரு நாள் கடவுள். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் ஒரு கண்டிஷன், நீ குவைட்டாக இருக்கணும், எதுவுமே செய்யக்கூடாது, எதுவுமே பேசவும் கூடாது, குவைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு கடவுள். ஓகே, டீல் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அக்செப்ட் ஆகிடுது. இவர் இடம் மாறுது, கடவுள் இவராகவும் இவர் கடவுளாகவும் மாறிட்டாங்க. ஸோ அப்போ ஆஸ் யூஷுவல் கடவுள் கோயிலில் நிறைய பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு ஒரு பணக்காரர் ஒருத்தர் வரார், கடவுள்கிட்ட வேண்டுறாரு. இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறேன், எனக்கு எல்லாமே நல்லா அமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. கேட்டுட்டு கிளம்பி போகும்போதும் அவர்கிட்ட இருந்த பர்ஸ் அங்கே விழுந்துருது. விழுந்தோடனே அவர் போயிடுறாரு, அவருக்கு தெரியல, விழுந்தது தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஏழை ஒருத்தர் வரார், கடவுள்கிட்ட வேண்டுறாரு. இந்த மாதிரி என் வீட்டில் சாப்பாடுக்கே வழி இல்லை, எங்கள் அம்மாவுக்கு வேறு மருந்து வாங்கணும், என்கிட்ட காசு இல்லை, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அதோட கொஞ்சம் நேரம் பொறுத்து அப்படி சுற்றி பார்த்தா அந்த பர்ஸ் அங்கே கிடக்கிறது இவர் பார்க்குறாரு. அதோட கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த பர்ஸை எடுத்துகிட்டு போகிறார். ஸோ அடுத்து அந்த கப்பலில் போவாங்க இல்லையா, அந்த செயிலர் அவர் வர்றாரு. இந்த மாதிரி நான் ரொம்ப தூரம் கப்பலில் போகிறேன், எனக்கு நீ தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாரு. அதோட இப்போ அங்கே நிற்கிறது கடவுள் இல்லை இல்லையா, இவரால் ஒன்றுமே செய்ய முடியல, ஏதாவது பேசணும் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்புறமா பார்த்தா திடீர்னு அங்கே ஒரு போலீஸ் வருது. போலீஸ் எதுக்கு வராங்கன்னா, அந்த பணக்காரர் இருந்தார் இல்லையா, அவர் மிஸ் பண்ணிட்டார் இல்லையா பர்ஸை. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இவர் தான் என் பின்னாடி வந்தார், இவர் தான் என் பர்ஸை எடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த செயிலர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறார். இவர் தான் எடுத்திருப்பார் அப்படின்னோடனே கடவுள் அந்த டீலை மறந்துட்டார். அதோட பேச ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி இல்லை அவர் எடுக்கலை, இவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்தார், அவர் தான் எடுத்தார் அந்த பர்ஸை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதோட அந்த அன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ கடவுள் மறுபடியும் வரார். இந்த மாதிரி என்ன எல்லாம் பண்ணிகிட்டே ஆனோடனே அதை பார்த்தா இல்லை, டீல் தப்பாயிடுச்சு, நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன், என்னால் பொறுக்க முடியல, அது நியாயம் இல்லை இல்லையா, அவர் எடுத்தது, அவரோட பர்ஸை எடுத்து இவர் ஜெயிலுக்கு போகிறாரு, அதனால் அது எனக்கு பொறுத்துக்க முடியல, நான் உன்னை என்ன சொன்னேன், குவைட்டாக இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, ஆனால் நீ தப்பு பண்ணிட்டியே. ஸோ அந்த பணக்காரர் ரொம்ப தப்பான வழியில் பணம் சம்பாதிச்சார். அவர் அந்த பாவத்தை குறைக்கிறதுக்காக நான் அந்த ஏழை அந்த பர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு இது கண்டிஷன். அதுக்கப்புறமா நீ பிடிச்சி கொடுத்த அந்த ஏழைக்கு சாப்பாடு கிடச்சிச்சு, ஓகே. ஆனால் அந்த செயிலர் இருக்கார் இல்லையா, அவர் இன்றைக்கி கப்பலில் போனார்னா
அவர் திரும்பி வரமாட்டார், இறந்து போயிடுவார், பெரிய புயல் வருது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு யூனிவர்ஸோடைய கேல்குலேஷன் தான். ஸோ நம்ம நினச்சிக்கிறோம், சில பேர் சொல்லுவாங்க என்ன நடக்குதோ அது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து முழு நம்பிக்கை, கடவுள் மேலே ஒரு முழு நம்பிக்கை இருக்கும்போதும் நம்ம அதுபடி கொண்டு போயிட்டா நல்லது. நம்மளுக்கு அது வேணும், இது வேணும், நம்ம வந்து தப்பாக கூட கேட்கலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஆபத்தாக கூட அமையலாம். ஸோ அதனால் நடக்கிறது வந்து இறைவனுடைய அந்த சித்தத்தால் நடக்குது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு முழுமையான அந்த இறைவனை நம்பி நம்ம வாழ்க்கையை கொண்டு போனால் இது நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய சிந்தனை. தேங்க்யூ வெரி மச்.